பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்தியம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நாம் இந்த உலகத்தை, ராமர் கேட்கிற கேள்விக்கு, நீ பார்த்த அனைத்தும் துக்ககரமா இருக்கிறது சரிதான், நீ உலக பார்வையில இருந்து பார்த்தா அப்படிதான் தெரியும், அந்த பார்வையில இருந்து பார்க்க கூடாது, நீ பிரம்மத்துல இருந்து பாரு, பிரம்மம் சத்தியம்ங்கிறதுல இருந்து பாரு, இது எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய சத்தியத்துல இருந்து பாரு. எப்படி ரயிலுக்கு தண்டவாளம் வந்து ஆதாரமா இருக்கிற மாதிரி இது மொத்தமும் இயங்குவதற்கு ஆதாரமா இருக்கிறதுல இருந்து பார்த்தேன்னா இது எதுவுமே கிடையாது, அப்படி பார்க்கணும். அப்படி பார்ப்பதற்கு உனக்கு எது தடையா இருக்குதுன்னா உன்னுடைய அஞ்ஞானம் தான், அவிக்தை தான். அந்த அவிக்தையை போக்குவதற்கு என்ன பண்ணணும்னா முயற்சி பண்ணணும், தொடர்ந்து நல்ல காரியங்கள், நல்ல தவங்கள், நல்ல பயிற்சிகள் பண்ணணும், சாதனைகள், ஆன்ம சாதனைகள் தொடர்ந்து பண்ணுவதன் மூலியமாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இருள், டார்க்னஸ்ங்கிற சொல்லக்கூடிய அந்த இருளை வந்து நாம வந்து நீக்க முடியும். அந்த இருளை நீக்கிட்டாவே போதும், உனக்குள்ள தானா வந்து அந்த பிரம்மத்துல நீ வந்து ரியலைஸ் பண்ணிடுவ. அதற்கு தொடர்ந்து முயற்சி பண்ணணும். இந்த முயற்சி பண்ணும்போது உனக்கு வந்து இது எல்லாமே வந்து கடவுள் காரியம், இதெல்லாம் கடவுள் செய்யறது, நம்ம பண்றதுக்கு என்ன இருக்குது, எல்லாம் விதிப்படி தானே நடக்கும் அப்படின்னு நீ நினைச்சீங்கன்னா அது முட்டாள்தனம். அப்படிலாம் நினைக்காத. எல்லாமே நீ செய்யக்கூடிய செயலுக்கு ஒரு பலன் வரதான் போகுது. ஆனால் இன்னைக்கு நீ முயற்சி செஞ்சேன்னா உன்னுடைய கடந்த காலத்துல செய்த எனி கர்மாஸ், அது பிராப்தம் எப்படி இருந்தாலும் சரி, அதை நசித்து நீ இப்பொழுது அதை தாண்டி நல்ல கர்மங்கள் செய்யும் பொழுது நீ அதை வென்று விட முடியும். அதனால் விதியை பற்றி கவலைப்படாதே. விதி என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாதுன்றார். விதி என்ன இருக்குது, நமக்கு என்ன எழுதியிருக்கு நமக்கு தெரியாது. தெரியாததை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அது என்ன வேணா இருந்துட்டு போகுது. இன்னைக்கு நீ செய்ய வேண்டியதை செய்ய, இன்னைக்கு பாசிட்டிவா முயற்சி பண்ணு, இன்னைக்கு நீ ஓடு, இன்னைக்கு ஜெயிச்சா போதும். அது எதுவா இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாது. வரும்போது வரட்டும், அது வரும்போது வந்தா அதை நம்ம அனுபவிச்சுக்கலாம். அது வருதுன்னு நினைச்சு கஷ்டப்படாத, அது இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சு துக்கப்படாத. அது என்ன வேணா இருக்கட்டும், நீ இப்ப செய்யறத செஞ்சு ஓடிக்கிட்டே இரு, அதை நம்ம வந்து ஜெயிச்சிடலாம். அதனால முயற்சியும் பயிற்சியும் இருந்தால், விடாமுயற்சியின் மூலம் நம்மளுடைய கர்மங்களையும் நாம் வந்து ஜெயித்து அந்த அவிக்தை என்று சொல்லக்கூடிய அஞ்ஞானத்தை தாண்டி ஞானத்துக்குள் நம்மால் உணர முடியும், பிரம்மத்தை உணர முடியும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. ரொம்ப தெளிவா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய முயற்சிகளை விடாது பண்ணணும். இதுல அழகா ஒரு இடத்துல, நான் ஒரு திருமூலரோட திருமந்திரத்துல ஒரு இடத்துல படிக்கும்போது ஒரு அழகான ஒரு அவருடைய வாக்கியம் ஒண்ணு அவர் சொல்றாரு. மரத்தை மறைத்தது மாமர யானை, மரத்தில் மறைந்தது மாமர யானை, பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம், பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம். ரொம்ப அருமையான ஒரு 4 லைன்ஸ் தான். அதாவது இதோட டெப்தான விஷயம் என்னன்னா, இந்த பிரம்மம், இந்த மாயை பத்தி அவர் ரொம்ப டெப்தா திருமூலர் சொல்லியிருக்காரு. ஒரு மர யானை இருக்கு, யானை வந்து மரத்துல பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க தூரத்துல இருந்து பார்க்கும்போது அது யானைன்னு பார்ப்பீங்க, ஆனா அது மரத்துல பண்ணியிருக்காங்க. பக்கத்துல போய் அதை பார்த்த உடனே, அது மரம்னு தெரிஞ்ச உடனே உங்களை அறியாம அது யானைங்கிறது உங்க மனசுல இருந்து போயிடும். இது ஒரு மரம் தான் உங்களுக்கு தோணும். கரெக்டா இல்லையா? சோ அது எப்ப மரம்னு பார்த்ததுக்கு அப்புறம் அது யானைங்கிற உங்களோட இது போயிடும். அந்த ஒரு புரிதல் இருந்துச்சுல்ல, அது வந்து அதோட ஸ்ட்ரென்த் போயிடும். ஆனா தூரத்துல இருந்து பார்க்கும்போது அது யானைன்னு தெரியும், ஏன்னா மரம்னு தெரியாது, நிஜமான யானை மாதிரி தெரியுது அப்படின்னு நினைப்போம். ஆனா பக்கத்துல போன உடனே அது மரம்னு தெரிஞ்ச உடனே யானை மறைஞ்சிருது. அததான் அங்க சொல்றாரு. மரத்துக்குள்ள இந்த யானை மறைஞ்சதா, இல்ல யானைக்குள்ள இந்த மரம் மறைஞ்சதா? நம்ம பாக்குற அந்த திருஷ்டினாலேயே இப்படி பாக்குறோம், அப்படியும் பாக்குறோம். கரெக்டா இல்லையா? ஆனா அங்க இருக்கிறது ஒண்ணுதான். ஆனா நம்ம பார்ப்பது எப்படி மாறுது? ஒரு மரத்தை உண்மையான யானையா பார்த்துட்டு அப்ப யானை இருக்குன்னு நினைச்சிட்டு அதுக்கு ரியாக்ட் பண்றோம். ஆனா அது மரம்னு தெரிஞ்ச உடனே நாம அப்படியே வந்து யானை மறந்துடுது, அது மரம்னு வந்து நம்மளோட ரியாக்ஷன் மாறுது. அதே மாதிரிதான் வந்து இந்த உலகம் நிஜம்னு நினைக்கும் போது நாம இதுல துக்கப்பட்டு, சுகப்பட்டு, வருத்தப்பட்டு வதைக்கப்படுறோம். இது அனைத்துமே வந்து ஒரு நிஜம் போல தெரிகின்ற ஒரு தோற்ற மயக்கங்கள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இதுல இருந்து கம்ப்ளீட்டா அப்படியே ரிலாக்ஸ்ட் ஆயிடுவோம். அததான் அவர் சொல்றாரு. இந்த பரத்தை, பரம்னா என்னது? இந்த பிரபஞ்சத்தை, இந்த பராசக்தியை மறைத்தது பார்முதல் பூதம்ன்றாரு. அந்த பஞ்ச இந்திரியங்கள் தான் வந்து பூதங்களா சொல்றாருங்க. இந்த இந்திரியங்கள்லாம் மனமெல்லாம் சேர்ந்து இந்த பரத்தை மறைச்சிருச்சு. அதே மாதிரி இந்த பரத்துலதான் இந்த 5 பூதங்களும் மறைஞ்சும் இருக்குது அப்படிங்கிறாரு. ஸோ ஒரு அருமையான வரிகள். அவங்களுடைய, நம்மளுடைய ஞானிகள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்து படிச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தா வாழ்க்கை ஃபுல்லா சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு விஷயங்கள். ஸோ இன்னைக்கு நீங்க இதை புரிஞ்சுக்குங்க, இன்னைக்கு இதை தெரிஞ்சுக்குங்க. நல்லது.